ஃபர்ஸ்ட் டைம் நான் இளையராஜாவை டைரக்டா பாக்குறேன், நேர்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அப்படிங்கும்போது எங்க எல்லாருக்குமே ஒரு வியப்பு தான். ஏன்னா அது எங்களுக்காக அரேஞ்ச் பண்ண ஒரு ஃபங்க்ஷனும் கிடையாது. அப்படின்னா பவதாரணியோட நினைவேந்தல்ல எங்களுக்கும் அரேஞ்ச் பண்ணப்பட்டுச்சு, அவ்வளவுதான். எங்களுக்கும் ஒரு இடம் கிடைச்சது. தனியா அவ்வளோ பெரிய பிரம்மாண்ட மேடையோ அவ்வளோ பெரிய ஆட்களோட குவியலோ எங்களுக்கு கிடைக்கல. அப்படி இருந்த ஒரு இடம் ரொம்ப வியப்பா இருந்துச்சு. நிறைய எதிர்பார்ப்புகள் அங்க நடக்காம போச்சு, ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. என்ன தனியா எங்களோட ரிவ்யூ வந்து அந்த ப்ரிவ்யூ வந்து போட முடியல, ட்ரைலர் போட முடியல. ஸோ அந்த மாதிரி சூழல்லாம் இருந்துச்சு, டைம் போதில்லை, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் மிகப்பெரிய வியப்பு இளையராஜா. ஆனா அவர் மைக் வாங்கும் போது எங்களுக்கு அப்படியே தடன்னு ஆயிடுச்சு. எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஐயோ இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டே இருந்தோம், கூச்சல் போட்டுட்டே இருந்தோம், ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், இப்போ பார்த்து கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டீங்களான்னு ஒரு வார்த்தை சொன்னால் எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சீட்டு கீழே போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ப்ரொடியூசர் ஏட்டி சும்மா இருந்தா கேட்குறீங்களா, இப்போ அவர் இங்கே தான் பார்க்குறாரு அப்படின்றாங்க. ஆனால் அவர் எதையோ பேசுகிறாரு, வரவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ தான் எங்களுக்கு உயிரே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஸ்டேஜ் ஏற்றுனாங்க எங்களை.